Hello everyone, welcome to Jet2 Mastery. So நம்மளோட pattern 6ல already pattern 5 நம்ம என்ன சால்வ் பண்ணோம், டைமண்ட் பேட்டர்ன் சால்வ் பண்ணோம். அதாவது இங்கே ஸ்பேஸில் டைமண்ட் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஸ்டார்ஸை ஃபில் பண்ணால் எப்படி வருமோ ஒரு டைமண்ட் பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணோம். ஸோ அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா அதை பேஸ் ப்ராப்ளமாக வச்சு இதை எப்படி சால்வ் பண்ணலாம். இது பார்க்கும்போது என்ன தோணுது உங்களுக்கு, என்னடா பார்க்க ஒரு மாதிரி இருக்குது, ஸ்டார் இருக்குது, ஸ்பேஸ் இருக்குது, எப்படி இது என்னதோ பார்க்கவே வித்தியாசமாக இருக்குதே அப்படின்னு தோணும். பட் நான் சொல்லி கொடுத்த அந்த 4 ரூல்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா எந்த பேட்டர்னாக இருந்தாலும் ஈஸி தான். சரி, ஓகே, வாங்க நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஆன்சர் வருதா இல்லையான்னு பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு ரூல் என்ன, முதல்ல டிக்ளேர் த க்ரெடென்ஷியல். இங்கே க்ரெடென்ஷியல் என்னென்ன இருக்குது, அதாவது இந்த பேட்டர்னை பார்த்தா எனக்கு என்னென்ன க்ரெடென்ஷியல் இருக்குதுன்னு தோணுது. இப்போ இன்புட் இதுக்கு 7, ஓகேவா, பார்த்தாலே தெரியுது ஸ்டாரும் ஸ்பேஸும் தான் இருக்குது, கரெக்டாக. ஓகே, சம் ஸ்டார் இருக்குது, அதுக்கப்புறம் இப்போ ரேண்டமாக ஒரு லைன் எடுங்களேன், ஸ்டார் இருக்குது, இன்பிட்வீன் ஸ்பேஸ் இருக்குது, திரும்ப ஸ்டார் இருக்குது. அப்போது க்ரெடென்ஷியல் எவ்வளவு, கரெக்டாக கேள்வி வரும்ல. ஸோ க்ரெடென்ஷியல் என்னென்ன, அப்போ க்ரெடென்ஷியல்னு பார்த்தோம்னா ஸ்டாரு ஸ்பேஸு தான். இங்கே 4 ஸ்டார் இருந்ததுன்னா ஸ்பேஸுக்கு அப்புறம் அதே 4 ஸ்டார் தான் இருக்குது. அப்போ இங்கே 3 ஸ்டார் இருக்குன்னா ஸ்பேஸுக்கு அப்புறம் அதே 3 ஸ்டார் தான் இருக்குது. இங்கே 2 ஸ்டார் இருக்குன்னா ஸ்பேஸுக்கு அப்புறம் அதே 2 ஸ்டார் தான் இருக்குது. அப்போ ஸ்டார்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணால் போதும். ஸோ அதே ஆர்டரை லெஃப்ட் சைடுக்கும் ஸ்பேஸை நடுவில் வச்சுட்டு லெஃப்ட் சைடுக்கும் ரைட் சைடுக்கும் நம்ம அதே ஸ்டாரை பிரிண்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா. அப்போ க்ரெடென்ஷியல் ஸ்டார் அண்ட் ஸ்பேஸ். சரி, எவ்வளவு ஸ்டார் எவ்வளவு ஸ்பேஸ் பார்த்தாலே தெரியுது, ஸ்பேஸ் ஒரே ஒரு ஸ்பேஸ் தான், ஓகேவா. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே கால்குலேட் பண்ண போகிறோம். இங்கே எவ்வளோ ஸ்டாரை பிரிண்ட் பண்ணுறோமோ அதே ஸ்டாரை ஸ்பேஸுக்கு அப்புறமும் பிரிண்ட் பண்ணிட போகிறோம். ஸோ இங்கே எவ்வளோ ஸ்டார் இருக்குது, 4 ஸ்டார் இருக்குது. அப்போ 7ன்னு கொடுத்தா 4 ஸ்டார் வரணும். அப்போ எப்படி ஸ்டாரை டிக்ளேர் பண்ணுறது, ஓகே. அப்போ ஸ்டாரை எப்படி டிக்ளேர் பண்ணுறது, ஸ்பேஸை என்ன டிக்ளேர் பண்ணுறது. ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஃபஸ்ட்டு லைனுக்கு ஸ்பேஸ் எனக்கு தெரியும், ஒரே ஒரு ஸ்பேஸ் தான் இருக்குது. ஸோ ஸ்பேஸ் 1 டைரெக்டாக போட்டுக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஸ்டார் என்னன்னு போடலாம், 7/2ன்னு போட்டால் என்ன 3 தான் வருது. ஆனால் எனக்கு என்ன வேணும், 4 வேணும். அப்போ 3 + 1 போட்டோம்னா தட் இஸ் 4. அப்போது n/2 + 1 போட்டுக்கலாமா ஸ்டாருக்கு, ஏன் போடக்கூடாது, போட்டுக்கலாம்ல. ஓகே, அப்போ ஸ்டார் n/2 + 1 தான். அப்போ எனக்கு ஸ்டார் அண்ட் ஸ்பேஸ் டிக்ளரேஷன் பிரச்சனை இல்லை. ஸோ இன்ட் ஸ்டார் ஈக்குவல் டு n/2 + 1 ஸ்பேஸ், இன்ட் ஸ்பேஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, அடுத்தது ஃபாலோ த செகண்ட், கன்ஸ்ட்ரக்ட் த நம்பர் ஆஃப் ரோஸ். ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் எவ்வளவு, 7ன்னு கொடுத்தாங்கன்னா 1 2 3 4 5 6 7. அப்போது ஈக்குவல் டு கிவன் இன்புட். அப்போ நம்ம எவ்வளோ மேக் பண்ணணும், ஸோ நான் வந்து n ரோஸ் மேக் பண்ணணும். ஸோ இப்போது அவுட்டர் லூப் எழுதலாமா, ஃபார் equal to 1 i less than or equal to n equal to n i plus plus. ஓகே, அவுட்டர் லூப் ரெடி. இப்போது ஃபாலோ த க்ரெடென்ஷியல் ஆர்டர். ஃபஸ்ட்டு எதை பிரிண்ட் பண்ணணும், அதுதான் என்னோடய கேள்வி. ஃபஸ்ட்டு எதை பிரிண்ட் பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்டாரை பிரிண்ட் பண்ணுங்கள், ஓகே. அடுத்தது என்ன பண்ணணும், எவ்வளோ ஸ்பேஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கீங்களோ அவ்வளோ ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்டாரை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பிரிண்ட் பண்ணிங்களோ அதே இதை ஸ்பேஸுக்கு அப்புறமா பிரிண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் 3 ஸ்டாரை பிரிண்ட் பண்ணுறேன், ஒரு 3 ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணுறேன்னா லெஃப்ட்டில் எவ்வளோ ஸ்டாரை பிரிண்ட் பண்ணணும், ஆஃப்டர் த ஸ்பேஸ்க்கு அப்புறமும் அதே ஸ்டாரை பிரிண்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். அப்போ இங்கே நம்ம 3 லூப் ஃபாலோ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார் லூப் for j equal to 1, j less than or equal to star, j plus plus, print star. ஓகே, அடுத்தது என்ன பண்ணணும், ஸ்டார் பிரிண்ட் பண்ணியாச்சு. அடுத்தது எனக்கு ஸ்பேஸ் வேணும், ஸோ ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணு, ஃபார் int j equal to 1, j less than or equal to space, j plus plus. ஓகே, system dot out dot print space is ready. அடுத்தது ஸ்டாரை பிரிண்ட் பண்ணியாச்சு, ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் எவ்வளோ ஸ்டார் பிரிண்ட் பண்ணியிருக்கீங்களோ அதே இதை ஆஃப்டர் த ஸ்பேஸ்க்கு அப்புறமும் பிரிண்ட் பண்ணணும். ஸோ இந்த லூப்பை அப்படியே தூக்கி இங்கே போட்டுடலாம். ஓகே, ஸோ ரெடி. இப்போ என்கிட்ட ஸ்டார் ஸ்பேஸ் ஸ்டார் லூப்பு ரெடி, 3 லூப் ரெடி, 3 லூப் போட்டாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும், கிரியேட் அ நியூ லைன். ஏன்னா இந்த லைனுக்கான வேலை முடிஞ்சிடுச்சுன்னா i ஈக்குவல் டு 1ன்னு இருக்கும்போது நான் என்ன பண்ணணும், அடுத்து நியூ லைனை க்ரியேட் பண்ணு. அந்த லைனில் உனக்கு ஸ்டார் அண்ட் ஸ்பேஸ் என்ன இருக்குது வாங்க பார்த்துருவோம். ஸ்டார் அண்ட் ஸ்பேஸ், அதாவது ஸ்டார் ஈக்குவல் டு 4, ஸ்பேஸ் ஈக்குவல் டு 1. அடுத்தது ஸ்டார் ஈக்குவல் டு 3, ஸ்பேஸ் ஈக்குவல் டு 3.
ஏன்னா இங்கே ஒரு ஸ்பேஸ் இருந்தது, இப்போ 1 2 3 ஸ்பேஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ ஸ்பேஸ் 3. அடுத்தது ஸ்டார் ஈக்குவல் டு 2, ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது? ஸ்பேஸ் ஈக்குவல் டு 5. 1 2 3 4 5. ஓகேவா? அதாவது இப்படி பார்த்தோம்னா 1 2 3 4 5 5 ஸ்பேஸ் இருக்குது. அப்போது ஸ்பேஸ் 5. அடுத்த லைனில் ஸ்டார் ஈக்குவல் டு 1, ஸ்பேஸ் ஈக்குவல் டு 7. அப்போது நம்ம இந்த லைனில் இருக்கும்போது I ஈக்குவல் டு எத்தனாவது லைன்? 1 2 3. I ஈக்குவல் டு 3ன்னு இருக்கும்போதே நான் 4th லைனுக்கானது அப்டேட் பண்ணிடுவேன். ஓகேவா? 4th லைனுக்கு என்ன ஸ்டார் வேணும், என்ன ஸ்பேஸ் வேணுங்கிறது அப்டேட் பண்ணிடுவேன். அப்போ இந்த 3ங்கிறது என்னது? n/2, 7/2 that is 3. இஃப் I less than or equal to n/2ங்க போது இதெல்லாம் நடக்குது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நடக்குது. ஒருவேளை எல்ஸில் இந்த லைனை தாண்டிச்சுன்னா என்ன ஆகுது? ஸ்டார் என்ன ஆகுது? இப்போ ஸ்டார் டிக்ரிமெண்ட் ஆகுது. இப்போ ஸ்டார் என்ன ஆக ஸ்டார்ட் ஆகுது? இன்க்ரிமெண்ட் ஆகுது. 1லேருந்து 2ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஸ்பேஸு இன்க்ரிமெண்ட் ஆனது என்ன ஆகுது? 7 ஸ்பேஸ் இருந்தது, இப்போ திரும்ப 2 கம்மியாகி 5 ஸ்பேஸ் ஆகுது. இந்த பாயிண்ட்லேருந்து ஆஃப்டர் இந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு என்ன ஆகுதுன்னா, அதாவது இந்த மிட் பாயிண்ட் எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறத்துலேருந்து எனக்கு ஸ்டாரும் ஸ்பேஸும் இங்கேருந்து அப்படியே எனக்கு என்ன ஆகுதுன்னா அப்படியே ஆப்போசிட் ஆகுது. இன்க்ரிமெண்ட் ஆனதெல்லாம் டிக்ரிமெண்ட் ஆனது, டிக்ரிமெண்ட் ஆனதெல்லாம் இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த அப்பர் பவுண்ட் லோயர் பவுண்டுங்கிறது நம்ம அந்த டைமண்ட் பேட்டர்ன் இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ண டைமண்ட் பேட்டர்ன்லேயே பார்த்துருப்போம். ஸோ அப்போ ஸ்டார் எவ்வளோ வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகுது? ஸ்டார் ஒவ்வொரு வேல்யூவாக டிக்ரிமெண்ட் அண்ட் இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஸ்பேஸு 2 வேல்யூவாக இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆகுது. அப்போது இங்கே அப்பர் பவுண்ட் அண்ட் லோயர் பவுண்ட் கண்டிஷனில் முதல்ல கிரியேட் அ நியூ லைன். இஃப் I less than or equal to n/2, இந்த ஐங்கிறது ரோ. ஸோ ரோ வந்து n/2க்குள்ளே கரெக்டாக n/2 ஆர் n/2க்குள்ளே இருந்தால் என்ன ஆகணும்? ஸ்டார் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகணும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டார் வந்து டிக்ரிமெண்ட் ஆகணும். அப்பர் பவுண்டில் ஸ்டார் டிக்ரிமெண்ட் ஆகணும், ஸ்பேஸ் இன்க்ரிமெண்ட் ஆகணும் பை 2 வேல்யூஸ். ஸ்டார் டிக்ரிமெண்டட், ஸ்பேஸ் இன்க்ரிமெண்டட் பை 2. இதுவே எல்ஸாக இருந்தால் ஆப்போசிட்டாக நடக்கும். ஸ்டார் இன்க்ரிமெண்டட், ஸ்பேஸ் டிக்ரிமெண்டட் பை 2. அவ்வளோதான். ஸோ ரன் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ எல்லா ரூலையும் ஃபாலோ பண்ணிட்டோம்ல. ஸோ இது ஒர்க் ஆகுமா ஆகாதான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஓகேவா? ரன் பண்ணி பார்த்துருவோம். 7 கொடுத்துருவோம். இதுதானே நம்ம எதிர்பார்க்கறது, இதுதானே நமக்கு வேணுங்கிறது கிடச்சிருச்சா? அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். வேறு இன்புட் கொடுத்து பார்க்கலாமா? பெரிய நம்பர் கொடுத்து பார்க்கலாம். ஒரு 19 கொடுத்து பார்க்கலாம் வருதான்னு. ஸோ 19, எஸ், இதை தானே நம்ம எதிர்பார்க்குறோம். இப்படி தானே நமக்கு வேணும். பார்த்தீங்களா? ஸ்டாரு எனக்கு என்ன ஸ்பேஸ் வந்து டைமண்ட் ஸ்பேஸில் இருக்குது. ஸோ இது தான் எனக்கு வேணும். ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருந்திருக்கும் நான் நம்புகிறேன். சப்போஸ் இந்த வீடியோ புரியல, இந்த ப்ராப்ளமில் எங்கேயாவது டவுட் இருக்குனாலும் கமெண்ட் ஃபார்மில் பிங் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிப்ளையில் பண்ணுவோம். இல்லை அதுக்குன்னு நம்ம ஃபர்தராக ஒரு வீடியோ போட்டு கூட டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.